ஹாய் வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு இவாக்கு சிம்பிளான மேக்கப் லுக் கொண்டு செய்து காட்ட போகிறேன். அதாவது கேரளா லுக் மாதிரி எப்படி இருக்குன்னு ஃபுல் வீடியோவையும் இருந்து பாருங்க. ஓகே, முதலாக மாய்ஸ்சரைசர் க்ரீம் ஃபோராவில் இருந்து ஸ்கின்னாக இருக்கிறபடியாக கொஞ்சமாக நார்மலாக எல்லா இடமும் இந்த கண் பக்கங்கள் எல்லாத்துக்கும் க்ரீம் நல்ல படுற மாதிரி போடணும். அப்போ தான் மேக்கப் எல்லா இடமும் ஒரே மாதிரியான ஃபீல் ஒன்று கொடுக்கும். ஓகே, அதுக்கு பிறகு கன்சீலர் போட போகிறேன். இந்த மெக்கில் இருந்து தான் போட போகிறேன். இவாக்கு கொஞ்சம் டார்க் இது இருக்கிறபடியாக அந்த கருப்பான இடங்களுக்கு நார்மலாக வெள்ளையாக்களுக்கு டார்க் கருவளையம் டக்குண்டு தெரிகிற மாதிரி இருக்கும் கூட. அப்போ அவங்க கொஞ்சம் முறைஞ்சி பாவிச்சினோம்னா நல்லா கருவளையமே இல்லாதாக்களுக்கு ஓகே, இருக்கிறாக்களுக்கு அதே மாதிரி இந்த கருவந்த அடையாளங்களுக்கும் ஒரேஞ்ச் போட்டா பிறகையும் ஒரு இந்த மாதிரி அமர்த்தி ஸ்கின்னோட போன மாதிரி இந்த மாதிரி பியூட்டி பஞ்சால செய்கிறேன். கன்சீலர் இவன் அந்த ஸ்கின் கலரே மெக்கில தான். இப்போ அதிலேயே தான் இது தனி ஒரேஞ்ச் பாவிச்சேன்னா அதே கன்சீலர்லேயே அந்த ஸ்கின் கலர் இந்த உறைஞ்சாம இந்த மாதிரி தொத்தி போடுவேன். பிளெண்ட் பண்ண போறேன் இந்த மாதிரி நல்லா. அந்த தொட்டமாக இருக்கக்கூடாது. இப்போ ஓகே, அடுத்ததாக ஃபவுண்டேஷன் போட போகிறேன். ஃபெண்டி பியூட்டியில் இருந்து தான் நம்பர் 330. நார்மலாக இது ஒரு ஜெலோ சேர்ந்த மாதிரி ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குது. இதில் எல்லா கலர்ஸும் இருக்குது. உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற கலரை செலக்ட் பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இவன் அந்த ஸ்கின்னுக்கு அவன் ஸ்கின் கலரை போட்டபடியாக அப்படியே சேமாக இருக்குது. இவ இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக நாங்கள் காட்டணுமென்று சொன்னால் கொஞ்சம் லைட் கலராக பாவிக்கணும். அதுக்கு 2PEXல் இருந்து எல்லா இடமும் இந்த பிரைட் கலரை போட்டால் முகத்துக்கு அப்படியே பூசின மாதிரி நேச்சுரல் லுக் இருக்காது. அப்போ இந்த மாதிரி போட்டோம்னா ஓகே. வீச இருக்கிறேன். ஓகே, ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் லாங் டைம் நிற்கிறதுக்காக நாங்கள் ஃபிட்டிங் ஸ்ப்ரே ஃபவுண்டேஷனுக்கு மேலே ஒரு கொஞ்சம் போடலாம். அதை இந்த தொட்டம் படாமல் போட்டோம்னு சொன்னால் நல்லா. போட்ட பிறகு ஒரு கப் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் பவுடர் போடணும். அப்படி இல்லாமல் பவுடர் போடுவோம் இருந்தால் டொட்டாக இருக்கிற இடத்த மட்டும் பவுடர் கூடப்பட்ட மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கொஞ்சம் ஸ்கின்னோட சேர்ந்து காஞ்சா பிறகு தான் நாங்கள் பவுடரை போடுவோம். நான் பாவிக்க போகிற பவுடர் இவாக்கு ஊதா பியூட்டி பவுடர் டபுள் 2 கலர் மிக்ஸ் பண்ணி பாவிக்க போகிறேன். கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலேண்டா டார்க் கலரையும் டார்க் கலர்ஸ் கொஞ்சமும் லைட் கலர்ஸ் கொஞ்சமும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி எப்பவும் இந்த டெக்னிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் மேக்கப் செய்ய உங்களுக்கு ஒரு கலர்ஸ் இல்லைண்டா டபுள் கலரை கலந்து செய்கிறது. இப்போ நான் லூஸ் பவுடரில் செய்கிறேன். நீங்கள் நார்மலாக வேறு பவுடர்களையும் லூஸ் பவுடர் இல்லாததுலேயும் 2 இதுலேயும் தொட்டும் செய்யலாம். பவுடர் போடைக்க ஃபவுண்டேஷன் போடைக்க எல்லாம் கலத்து பக்கம் எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா தான் நேச்சுரலாக நல்லா இருக்கும்.
இந்த பவுடர் கொஞ்சம் எடுத்து ஒயிட் பவுடர் இந்த கீழ்ப்பக்கத்துக்கு போட்டுட்டு திருப்பி செய்து வந்தால் கண் மேக்கப் கொட்டுண்டாலும் அதை தட்டி விட ஓகேயா இருக்கும். அடுத்து ஒயிட் போடுறது என்னென்னா கொஞ்சம் பிரைட்டாகவும் தெரியும், தட்டி விடவும் டக்குன்னு பூனை மாதிரி இருக்கும். அதுக்காக ஒயிட் கலர் பவுடர் அடுத்து போடுறது. போகிறேன் அனஸ்டேசியாவிலிருந்து சாக்லேட் கலர். ஓகே, இப்போ ஐப்ரோ செய்துட்டேன். அதுக்கு அடுத்தது மோஃபி ஹெலத்திலிருந்து ஷேடோ போட போகிறேன். இவாக்கு ஒரு ஒயிட் சாரி கட்டுறபடியாக நியூட் கலர் தான் செய்ய போகிறேன். இப்போ நான் முகம் மேக்கப் செய்தபடியாக எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக எடுத்து தான் செய்ய போகிறேன். ஏண்டா கண்ணு கீழே கொட்டாத மாதிரி இருக்கணும். இந்த கோனருக்கு சாதுவா பிளாக் சேர்ந்த மாதிரி கொடுக்குறேன். ப்ரௌனும் பிளாக்கும் சேர்த்து. அதுக்கு பிறகு இந்த கோனர் பக்கத்தை ப்ரௌன் சேர்ந்த மாதிரி. இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி பிளெண்ட் பண்ணால் தான் நேச்சுரல் வடி கொண்டு இருக்கும். ஓகே, இப்போ லைனர் கொடுக்க போகிறேன். மெக் மாக்கில் இருந்தால் லைனர் பாவிக்க போகிறேன். மெக்கில் இருந்து ப்ரெஸ் தான் பாவிக்கிறேன். செஃபோராவில் இருந்து இந்த மாதிரி கூரை இருக்கையாக கீறுறது கொஞ்சம் சுகமாக இருக்கும். இப்போ முகத்துக்கு கண்ட்ரோல் பண்ண போகிறேன் மெக்கில் இருந்து. இப்போ நீள சேப்பாக இருக்கிறபடியாக இங்கே கொஞ்சம் மேலேயாகவே எடுக்கிறேன். இப்போவும் இந்த இடத்த தொட்டு இதாண்டுட்டு அது இந்த இப்போ லைட் ஆகின அப்புறம் தான் நீங்கள் கொண்டு வரணும் ப்ரெஸ்ஸை. இங்கே கொண்டு வந்து ப்ரெஸ்ஸை வச்சிங்கன்னா கூடிச்சு தந்தா அழிக்கலாமல் இருக்கும். அந்த கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி வெட்டி காட்டுறதுக்காக குனிவோன்னு இந்த மாதிரி சொக்கையை ரங்காத மாதிரி காட்டுறதுக்கு கொஞ்சம் இளமையாக தெரியும். எங்களுக்கு மேலே தெரிய வேண்டிய இடத்த ஒயிட்டாக போட வேணும். எங்களுக்கு பிரைட்டாக எந்த இடம் தெரிய வேணுமோ அந்த இடத்த ஒயிட்டாக போட்டோம்னா நல்லா குண்டாக தெரியும். இவடத்தை கொஞ்சம் ஒயிட்டாக கொடுத்தா கொஞ்சம் சொக்கு மாதிரி நல்லா இருக்கும். கீழ்ப்பக்கம் மூக்குக்கப்புறம் ஒரு கொஞ்சம் லைட் கலராக எடுத்தோம்னா நல்லா. ப்ளஷ் போட போகிறேன் மேக்கில் இருந்து. கொஞ்சம் லைட்டாக போட்டோம்னா சரி. நார்மலாக இந்த இவ்வளோத்துக்கு இந்த இடத்துக்கு இந்த மாதிரி. இப்போ ஹைலைட் பண்ண போகிறேன் மேக்கில் இருந்து. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டோம்னா ஓகேயா இருக்கும். தப்பாதுங்க. இப்போ ஐலாஷ் ஒட்ட போகிறேன். குழு ஹூடா பியூட்டிலேருந்து எடுத்துருக்கிறேன். அப்படி வச்சுருங்க கரெக்டாக. ஓகே, இப்போ லிப்டிக் ஃபென்டி பியூட்டிலேருந்து இந்த கலர்ஸ்
லிப்ஸ்டிக் போட்டுட்டேன். கொஞ்சம் இந்த லைனர் கொஞ்சம் கொடுத்த லிப்ட் கொஞ்சம் வடிவாக தெரியும். அது கன்சீலராலேயும் கொடுக்குறேன். அப்படியே ஸ்கின் கலர் கன்சீலர் எடுத்து கொடுத்தீங்களா ஓகே. மேக்கப் முடிச்சுது. இப்போ நாங்கள் தலை ஹேர் ஸ்டைல் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ இவளுக்கு நான் ஒரு கேர்ள் பண்ணி தான் செய்ய போகிறேன். மற்ற தீபாவளி ஏற்ற லுக் அடிக்கிறது வேண்டும். நீங்கள் பார்த்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடணும். ஓகே, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு ஆரமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இதில் கொஞ்சம் பேக்கம் கொடுத்துட்டு ஸ்ப்ரே லோரியல் தான் பாவிக்கிறேன். கொஞ்சமாக அப்படி லைட்டாக மேற்பக்கத்தில் கொடுத்துட்டு நடுவச்சு வச்சா அப்படி நடுவில்லை. ஓகே, ஒரு மெல்லிய மெல்லிய கேர்ள் மாதிரி தான் செய்ய போகிறேன். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன ஸ்ப்ரைட் பண்ணுறதால தான் செய்கிறேன். ஆ எந்த வீடியோ? நான் ஒன்று செய்தவா இல்லை செய்தவா இருக்கா? அந்த தேன் ஒரு சமையல் இருக்கா என்ன? ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக கேர்ள் பண்ணி இதன்றிருக்கிறோம். இதை இந்த மாதிரி விரிச்சும் போடலாம், இல்லைன்னா பூ வச்சும் குத்துனோம்னா வடிவாக இருக்கும். இந்த மாதிரி நேச்சுரல் போடுங்க, இது ஆர்டிஃபிஷியல். மாதிரி பூ வச்சும் செய்ய நல்ல வடிவாக இருக்கும். கேர்ள் பண்ணிடுறதை விரிச்சு விட்டாவும் நல்ல ஒரு லுக்காக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய், நன்றி.